Hi there, a very good morning. This is Kishore Kumar, Chief Currency Analyst from Trade Achievers. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம ஏற்கனவே யூடியூப்பில் வந்து investing.com எப்படி யூஸ் பண்ணோன்றதை வந்து இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த investing.com எப்படி யூஸ் பண்ணோன்றதை வந்து தமிழில் போடுங்கன்னு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து investing.com எப்படி யூஸ் பண்ணுன்றதை தமிழ்லேயே சொல்லித்தர போகிறோம். ஸோ ஆல்ரைட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து investing.com எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முக்கியமான இது என்னென்னா இங்கே மேலே போய்ட்டு கூகுள் சர்ச் டேப்பில் www.investing.comனு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஸ்க்ரீன் investing.com ஓப்பன் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து சர்ச் டேப் இருக்குது. இப்போ investing.comல இந்த இடத்துல வந்து நமக்கு சர்ச் டேப் இருக்குது. இந்த சர்ச் டேப்பில் வந்து நமக்கு எந்த ஸ்கிரிப்டை நான் வந்து அனலைஸ் பண்ணுவோம் அந்த ஸ்கிரிப்டை வந்து இந்த சர்ச் டேப்பில் தான் நம்ம வந்து டைப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெட்ஸே நான் வந்து பஜாஜ் ஆட்டோ டைப் பண்ணியாச்சு. இப்போ டைப் பண்ணிட்ட பிறகு இதை கிளிக் பண்ணேன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு நியூ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஜாஜ் ஆட்டோவோட டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணதுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் இங்கே வந்துடும். இப்போ நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டை பார்த்துருவோம். ஸோ அந்த வாட்ச் லிஸ்ட்டை பார்த்தா தான் நமக்கு என்னென்ன ஸ்கிரிப்ட் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோமோன்றதை அதை வந்து ஃபுல்லாக ஒரு ட்ராக் ரெக்கார்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா investing.comல போயிட்டு இந்த இடத்துல சைன்இன் கேட்குது பார்த்தீங்களா, இந்த சைன்இனில் போய்ட்டு இப்போ நான் ஏற்கனவே சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னா ட்ரேட் அச்சீவர்ஸ் நம்மளோட கம்பெனி வந்து நம்ம ஏற்கனவே சைன்இன் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா போர்ட்ஃபோலியோன்னு ஒரு டேப் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோ டேபை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணிட்ட பிறகு ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் ஓவர் வியூ சார்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. இப்போது உங்களுக்கு என்னென்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. எங்கன்னா இந்த ஆட் சிம்பிள்ன்ற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்குள்ளே வந்து நமக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்ட பிறகு இது ஓவர் வியூக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பஜாஜ் ஆட்டோக்கு வந்துட்ட பிறகு இப்போ பஜாஜ் ஆட்டோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் வேணுமோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட் மாதிரி க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது க்ரியேட் பண்ணிட்ட பிறகு அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட்டு யூ கோ ஃபார் சார்ட். இந்த சார்ட்டை கிளிக் பண்ண உடனே இப்போ நமக்கு வந்து ஃபுல் சார்ட் வந்துச்சு வித் அ வாட்ச் லிஸ்ட். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்குது, இட்ஸ் ஷேஸ் ஃபுல் ஸ்க்ரீன் மோட். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் மோடை கிளிக் பண்ண பிறகு நமக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது கூட நமக்கு வாட்ச் லிஸ்ட்டும் கூடவே இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற டூல்ஸை தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க் வேணும்னா நான் ஆக்சிஸ் பேங்க்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு உடனே ஆக்சிஸ் பேங்க்கோட சார்ட் வந்துடும். இன்கேஸ் பஜாஜ் ஆட்டோனா பஜாஜ் ஆட்டோவை கிளிக் பண்ணேன்னா எனக்கு பஜாஜ் ஆட்டோவோட ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த சார்ட்டுக்குள்ளே இருக்க டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுன்றது தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சார்ட்டுக்கு பேர் ஏரியா சார்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஏரியா சார்ட்டில் நான் ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சார்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த டேப்குள்ளே போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட் அனாலிசிஸ் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டில் ஸ்டிக்ஸ், லைன் சார்ட், ஹைகனாஷி, பார் சார்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸோ இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சார்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டேப்பில். இதுக்கு அடுத்த டேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப் கிளிக் பண்ணால் எனக்கு இப்போ 1 minute 5 minutesலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து நான் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறேனோ அந்த டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டேப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 minute சார்ட் யூஸ் பண்ணேன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சாச்சு. இப்போ நான் கேண்டில் ஸ்டிக்ஸ்லேருந்து 1 minute சார்ட், இப்போ இந்த 1 minute சார்ட் யூஸ் பண்ணேன்னா எனக்கு 1 minute கேண்டில் ஸ்டிக்ஸ் வரும். 5 minutes 15 minutes 1 hour 1 month வரைக்கும் உள்ள எல்லா கேண்டில் ஸ்டிக்ஸும் உங்களுக்கு மார்க்கெட்டில் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து யோ டைம் ஃப்ரேம் டேப்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு டேப் இருக்குது. இந்த டேப் வந்து இட்ஸ் அன் இண்டிகேட்டர் டேப். இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் investing.comல இருக்குன்றதை உங்களுக்கு மார்க்கெட்டில் காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங்கில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா அது இம்பார்ட்டன்ட் ஒன் நம்மளோட டூல் பாக்ஸ். இந்த டூல் பாக்ஸ்குள்ளே தான் நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்ற டூல்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டூல் பாக்ஸில் இருக்கிறது வந்து நம்மளோட கர்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹை லோ க்ளோஸ் பார்க்குறதுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸில் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து எந்த டேட் இருக்குன்றது பார்க்குறதுக்கெல்லாம் வந்து இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா ட்ரெண்ட் லைனுன்னு இருக்குது. இப்போ அந்த ட்ரெண்ட் லைன் எடுத்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஏரோவை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இன்னும் ஒரு சப் பாக்ஸ் கிடைக்கும்.
இது வந்து சப்பார்டினேட் பாக்ஸ். இந்த சப்டிவிஷன்ஸ்குள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். இந்த டூல்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் லைன், ஹாரிசான்டல் லைன், வெர்டிக்கல் லைன், பேரலல் சேனல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூலில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட்டில் போடணும்னு நினைக்கிறேன்னா, அதுக்கு நான் எந்த டூல் யூஸ் பண்ணுவேன்னா, I'll go and click horizontal line. இப்போ நான் அந்த horizontal லைனை கிளிக் பண்ணியாச்சுன்னா my tool has been selected. நான் இப்போ இந்த horizontal லைன் எடுத்து இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், கலர் வித் என்ன மாதிரி பேட்டர்ன் ஆஃப் horizontal லைன் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சார்ட்டில் வந்து இப்போ horizontal லைனை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த லைன் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த கலர் வந்து மாற்றணும்னு தோணுச்சுன்னா நெக்ஸ்ட்டு மேபி ரெட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் இருக்க வித்தையும் ஐம் இன்க்ரீஸிங், தென் மை ஹாரிசான்டல் லைன் வந்து சைஸும் கலரும் மாறிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ யூஸ் யோர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ண போகிறது, அங்கே போனீங்கன்னா டிவிஷன் ட்ரெண்ட் லைன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணேன்னா ட்ரெண்ட் லைன் டேபை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோ டு ஹை கிளிக் பண்ணுன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு எப்படி கலர்ஸ் மாற்றுவீங்க, அதே மாதிரி ட்ரெண்ட் லைனுக்கும் நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அதே சப்டிவிஷன்ஸ்குள்ளே யூ ஹேவ் யோர் பேரலல் சேனல். இப்போ இந்த பேரலல் சேனல் எடுத்துகிட்டு நான் பேரலல் சேனல் போடணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அசெண்டிங் சேனல் போடணுன்னா ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை ரெண்டுத்தை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணிட்ட பிறகு நான் இதை அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு பேரலல் சேனலாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை திருப்பி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் யோர் பேரலல் சேனல். அதே மாதிரி டிசெண்டிங் சேனல் வேணுனாலும் ஹை டு லோ போட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை ட்ராக் பண்ணிங்கன்னா யூ கெட் யோர் பேரலல் சேனல். ஸோ திஸ் இஸ் யோர் சேனல் டூல். இதுக்கு அடுத்த டூல் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லனா, இதுக்கு அடுத்தது வந்து இங்கே பிச் ஃபோர்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிச் ஃபோர்க்குள்ளே இருக்க பக்கத்தில் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா சப் டிவிஷன் ஓப்பன் ஆகுது. இந்த டிவிஷனுக்குள்ளே உங்களுக்கு ஃபிபனோக்கி ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம், ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். ஸோ இப்போ இதுக்கு வந்து இட் சேஸ் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ நான் அந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போடுறேன்னா ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை. ஸோ எனக்கு வந்து ஃபுல் ஃபிபனோக்கி ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாச்சு. இதில் வந்து எனக்கு இன்னும் இது டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு MT4 ஸ்டைலில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும்னா இங்கே செட்டிங் இருக்குது. இந்த செட்டிங்குள்ளே போய்ட்டு கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த டேப்பில் போயிட்ட பிறகு இங்கே கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் பிளாக். அதே மாதிரி இந்த ஃபில்லில் வந்து இது ஃபுல்லாக பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் கீழே பொசிஷனில் வந்து கிளிக் பண்ணி கோ அண்ட் செட் ரைட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ திஸ் இஸ் யோர் ட்ரெடிஷ்னல் ஃபிபனோக்கி ரீட்ரேஸ்மெண்ட் MT4ல் இருக்க மாதிரியே உங்களுக்கு எல்லா லெவல்ஸும் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்த டூல் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிபனோச்சி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பிச் ஃபோர் டூக்குள்ளே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் ஒரு டூல் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் வந்து ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் வந்தாச்சு. ஸோ இதுலேயும் கலர் மாற்றணும்னா சேம் ப்ரொசீஜர் ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண மாதிரியே நீங்கள் கலரை வந்து மாற்றிக்க முடியும். அடுத்த டூல் எனக்கு என்ன வேணும்னா இம்பார்ட்டன்ட் இஸ் யூஸிங் மை டெக்ஸ்ட் டூல். இப்போ நான் டெக்ஸ்ட் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது லெவல், அதை நான் எழுதணுன்னா இந்த டபுள் ஏன்னு ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு டூல் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த சார்ட்டில் எந்த இடத்துல வந்து நான் டெக்ஸ்ட் அடிக்கணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த ஒரு டேப் ஓப்பன் ஆகிடும். இந்த டேபுக்குள்ளே ஸ்டைலுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டைலை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன கண்டென்ட் எழுதணுமோ கண்டென்ட் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்கேஸ் உங்களோட கலரை மாற்றணும்னா இந்த கலர் பட்டன் அமுத்தி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை டெக்ஸ்ட்டு சைஸை மாற்றணுனாலும் டெக்ஸ்ட் சைஸ் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டை மாற்றணுனாலும் யூ கேன் சேஞ்ச் யோர் டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டையும் மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா யூ கெட் யோர் டெக்ஸ்ட். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெயிண்ட் டூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் சப்டிவிஷனுக்குள்ளே போனீங்கன்னா யூ ஹேவ் யோர் ரெக்டாங்கிள் டூல். இந்த ரெக்டாங்கிள் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு நான் இதில் ட்ரா பண்ணேன்னா ஐ கேன் ட்ரா மை சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் எல்லாம் வந்து நான் என்னோடய ரெக்டாங்கிள் டூல்ஸ் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டூல்ஸ் இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்த டூல் என்ன யூஸ் பண்ணுவோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேட்டர்ன் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பேட்டர்ன் ட்ரேடர்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைஃபர் பேட்டர்ன் இருக்குது. இதில் சப்டிவிஷனுக்குள்ளே போனீங்கன்னா ABCD பேட்டர்ன், எலியட் வேவ், அது இல்லாமல் சைஃபர் பேட்டர்ன், இந்த மாதிரி இதில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி இன்கேஸ் நான் சைஃபர் பேட்டர்ன் வரையணும்னா ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை மிட் பாயிண்ட். ஸோ இது கிளிக் பண்ணனா இட் கிவ்ஸ் மை
சைஃபர் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் investing.comல போய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எலியட் வேவ் வேணுனாலும் எலியட் வேவ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. நான் வந்து investing.com யூஸ் பண்ணும்போதோ இல்லை சார்ட் அனலைஸ் பண்ணும்போதோ நான் வந்து ஹாரிசான்டல் லைன் கிளிக் பண்ணிவிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து லைனாக வரைஞ்சிக்கிட்டே வருவேன். ஸோ அப்போ வரையும் போது என்ன ஆகும்னா, எந்த வந்து ஒரு வாட்டியும் நான் அந்த டூலை சூஸ் பண்ண மாட்டேன். அந்த டூலை எப்படி சார் சூஸ் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாகவே வரைகிறீங்கன்னா, அதுக்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த உள்ளே போனீங்கன்னா ஸ்டே இன் ட்ராயிங் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டேயிங் ட்ராயிங் மோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி போய் ஹாரிசான்டல் லைனை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஒரே டைம்லேயே உங்களுக்கு கிளிக் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் நீங்கள் இது போதும் நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹாரிசான்டல் லைன் டீசெலக்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ யூஸ் யோர் ஸ்டே இன் ட்ராயிங் மூட் டூல். இதுக்கு அடுத்தது என்ன டூல் பார்க்கணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு டேட்டு மெஷர்மெண்ட் பண்ணணும், எத்தனை நாள் இந்த கேண்டல் இங்கே இவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்க்கணுன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா there is a டேட் மெஷர்மெண்ட் டூல். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரம் ஹியர் டு ஹியர் நான் இப்போ இதுக்கு பண்ணேன்னா இதுக்குள்ளே இத்தனை கேண்டில்ஸ் ப்ளஸ் இந்த டைமுக்குள்ளே இந்த கேண்டில் இவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்குன்றத இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை இதுவே அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ தீஸ் ஆர் அவர் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். நம்ம இதை தான் முக்கியமாக ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டூல்கள். இதுதான் investing.comல யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெடி. ஸோ இதெல்லாம் வந்து தான் உங்களோட investing.comல இருக்கிற முக்கியமான டூல்ஸ் ஃபார் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க என்னென்னா, இப்போது இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம், இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு விதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதத்தை தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேனல் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ இந்த சேனலை எப்படி யூஸ் பண்ணணும், இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து சேனல் டூல் இங்கே இருக்குன்றதை காமிச்சிட்டேன். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதுலாம் ஒரு முறை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளோட சார்ட் அனாலிசிஸ்லாம் வந்து நம்ம tradingview.comல வந்து போஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம tradingview.comல போய் முதல்ல பார்க்கலாம். இப்போ நான் வந்து trading.comல இது என்னோட ப்ரொஃபைல் கிஷோர்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்னோட ப்ரொஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சேனல் பேஸ்டு நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன்னா, இப்போ வந்து நான் யூஎஸ் ஆயில் க்ரூட் ஆயிலை பற்றி காட்டுறேன் நான். ஸோ இப்போ இது வந்து க்ரூட் ஆயில் சார்ட். இந்த க்ரூட் ஆயில் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு சேனல். இப்போ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ மார்க்கெட் வந்து இது சேனலுக்குள்ளே இருக்குது, இந்த சேனல் வந்து மேலே போயாச்சு, ஸோ கீழே வந்துடுச்சு. ஸோ சேனலோட பாட்டமில் வந்து நம்ம பை பண்ணணும். ஸோ அதை தான் இந்த சேனலை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நான் பை பண்ணணும்னு இப்போ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ட்ரேடிங் வியூவில் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே ஒரு ப்ளே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளே பட்டன் எதுக்கு யூஸ்னா, இந்த சார்ட்டை நான் ஒன்ஸ் போஸ்ட் பண்ணியாச்சுன்னா என்னால் எடிட்டும் பண்ண முடியாது, டெலிட்டும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ப்ளே பட்டன் அமுத்துறேன்னா கரண்ட் மார்க்கெட் என்னன்றதை காமிச்சு கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ப்ளே பட்டன் அமுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சேனலில் பாட்டமில் இருந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இட் ஹஸ் கான் அண்ட் ஹிட் அவர் டார்கெட்ஸ். இப்போ டார்கெட்டில் போய் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து சேனல் ட்ரேடிங். இது வந்து சேனலை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் நம்ம கற்றுக் கொடுப்போம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேறு ஸ்கிரிப்ட்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்கிரிப்டில் வேதாந்தா. இப்போ வேதாந்தா பார்த்தீங்கன்னா வேதாந்தா என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம்னா, டபுள் பாட்டம் மார்க்கெட்டில் ப்ளஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸில் இருக்குது. மார்க்கெட் டிமாண்ட் ஜோன் கிட்ட இருக்குது, மார்க்கெட் டிமாண்ட்லேருந்து சப்ளைக்கு போகுன்றதை இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இந்த ப்ளே பட்டன் அமுத்துனேன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண இடத்துலேருந்து மார்க்கெட் வென்ட் அப் டு சப்ளை ஜோன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ நம்ம டூல்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அந்த டூலை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போது இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா எப்படி டார்கெட் அடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 நம்மளோட யூடியூப் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா நிஃப்டி 50 கிராஷ் ஆக போகுதுன்றதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நிஃப்டி 50 11,200 வரும்ன்றதை செப்டம்பர் மந்த்தே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டோம். நிஃப்டி 50 ஜனவரியில் வரப்போகிற 11,200 தான் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுன்றதை செப்டம்பர்லேயே நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது நிஃப்டி 50 நான் செப்டம்பரில் கொடுத்த சார்ட். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 10,200 கிட்ட இருந்துச்சு மார்க்கெட். ஸோ இப்போ ப்ளே பட்டன் கொடுத்தேன்னா ஸோ கரெக்டாக நம்ம கொடுத்த இடத்துக்கு
போய் டார்கெட் 11,200 மார்க்கெட் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து தான் கீழே ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னதுன்னா வில் நிஃப்டி 50 கிராஷ் இன் 2018 ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாருமே அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நான் மட்டும் தான் அனலைஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒருத்தரும் நீங்களும் இதே மாதிரி டெக்னிக்கலாக மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி அதை ப்ராஃபிட்டபுளாகவும் மாற்ற முடியும். அதுக்கு சின்ன ஒரே ஒரு டியூனப் தேவை. அந்த டியூனப் தான் என்னென்னா மார்க்கெட்டில் நம்ம நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு லேர்னிங் தென் கம்ஸ் தி ஏர்னிங். அப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவை என்னென்னா அந்த மார்க்கெட் பற்றின ஒரு நாலேஜ். ஸோ நான் பாஸ்ட் 10 இயர்ஸாக கற்றுக்கிட்டதை இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு we are ready to give you the services. ஸோ இப்போ அதுக்காக நான் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன். இந்த கம்மிங் March 1 வந்து உங்களுக்கு Thursday அன்றைக்கி சென்னையில் ஃபுல் டே கிளாஸஸ் இருக்குது. இந்த கிளாஸஸில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ப்ளஸ் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பற்றி கற்றுக் கொடுக்க போகிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு ஒன்று உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்காது, ஃபுல்லி மேனுவலி ட்ரேடபிள் 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் மேனுவல் ட்ரேடிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ப்ளஸ் ஆப்ஷன்ஸ், முக்கியமாக ஸ்பெஷலி டிசைன் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு இந்த March 1 வந்து சென்னையில் எடுக்க போகிறோம். அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து எதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறோங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்ப்ரெட், அயன் காண்டோர் அண்ட் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஆன் March 1 சென்னை கிளாஸில் வந்து இதை பற்றி எல்லாத்தையும் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் March 2 ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ஃபுல் டே டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து ஈரோடில் கிளாஸஸ் இருக்குது. அது வந்து March 2 ரோட்டரி கிளப்பில் வந்து உங்களுக்கு ஈரோடில் ஃபுல் டே கிளாஸஸ். இது எல்லாத்தையுமே ஒன் டேயில் கற்றுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன கொடுக்குறோன்னா 15 days ஆஃப் ப்ராக்டிகல்ஸ் கொடுக்குறோம். லைவ் மார்க்கெட்டில் இப்போ நம்ம கற்றுக் கொடுக்குற அத்தனை டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை வந்து லைவ் மார்க்கெட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது நானே உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணியும் வில் பி கிவிங் யூ. ஸோ இது எல்லாத்தையும் யூ கேன் கம் அண்ட் ஜாயின் ஆன் March 1 இன் சென்னை அண்ட் March 2 ஆன் ஈரோடு. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ தட் இஸ் வை we did this video in Tamil for how to use investing.com. Thank you very much for joining.